வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை பார்ப்பவர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். அண்ணாமலை, நம்ம அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்களா, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. 20,000 புத்தகங்கள் படித்தவர். அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20,000 புத்தகங்கள் படித்தவர்னாக்கா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த அண்ணாமலை தான். அந்த அண்ணாமலைக்கும் இப்போ அந்த அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டை பேசியிருக்காரு. 20,000 புத்தகங்கள் படித்ததுக்கும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொன்னேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் 20,000 புத்தகங்கள் படித்தது உண்மை தான். அம்பேத்கரே 20,000 புத்தகங்கள் படிச்சிருக்க மாட்டார். ஆனால் இவர் 20,000 புத்தகங்கள் படிச்சிட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ மெத்த படிப்பாளி இவர். அதுக்கு இந்த காணொலி சம்மந்தம் இல்லை. இந்த காணொலி எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டை சம்பாதிச்சிருக்காரு. நம்ம அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டை சந்தித்து பேசியிருக்காரு. இதுக்காக தான் கட்சி சார்பில் பேசியிருக்காரு. சரி, இந்த என்ன சொல்கிறாரு, 1862 1862 1912 இதெல்லாம் வேலைகள் நடந்திருக்குது. என்ன வேலைகள் நடந்திருக்குது? அளவெடுக்கிற வேலைகளில் நிறைய தடவை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 1923 வரைக்கும் அந்த அளவு வேலை தான். 1862 ஆரம்பித்தது. 1923 வரைக்கும் இதில் இங்கேருந்து இங்கே உள்ள போயிடுச்சு, இங்கேருந்து இவ்வளோ வந்திருக்குது, ஒரு அடி உள்ளே போயிடுச்சு, 2 இந்த பஞ்சாயத்தில் வந்திருக்கும்ல. அதனால் இந்த அளவு எடுக்கிற பஞ்சாயத்து மட்டும்தான் வந்திருக்குது. இந்த அளவுகளை நிர்ணயிக்கிறது அது மட்டும்தான். 1912 லைட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, மேலே லைட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்போதையே இருக்கிற நீதிபதி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, லைட் அமைக்க முடியாது, அதுக்கு நான் உத்தரவு கொடுக்க முடியாது, அங்கே போய் ஏதாவது பண்ணிங்கனாக்க மத கலவரம் வரும், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு 1912 சொல்லியிருக்காரு நீதிபதி. லைட்டு அமைக்கிறதுக்கே யோசித்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா எதுக்கு நம்ம தேவையில்லாமல் 2 சமூகங்களுக்கு இடையே புகைச்சலை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்போ அனுமதி கொடுக்கலை. அப்புறம் 1920 அப்புறம் 1923 தீர்ப்பு வருது. அது வரைக்கும் 1923 வரைக்கும் இந்த அளவு பிரச்சனை மட்டும்தான். விளக்கை பற்றி எதுவும் பேசலை, விளக்கத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, அண்ணாமலை அவர் வாயிலாக அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது. அப்புறம் 1926 1930 அப்புறம் அது வரைக்குமே இந்த அளவு பிரச்சனைகள் தான் வந்திருக்குது. நில அளவு பிரச்சனைகள் மட்டும்தான் வந்திருக்குது. 1990 தான் இந்து முன்னணி விளக்கேற்றணுங்கிற பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. யார்? எப்போ? 1990. இதெல்லாம் அண்ணாமலை சொன்னது. அப்போது 1990 விளக்கேற்றுற பிரச்சனையை அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அப்போ 1990க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக விளக்கேற்றிட்டு வந்திருக்காங்க. அப்படி தானே அர்த்தம்? நான் பேசுகிறது கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 1990 தான் தீப பிரச்சனையை இந்து முன்னணி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். 1990 அண்ணாமலை சொல்கிறது. அப்போ 1900க்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அது இந்து முன்னணி. அப்போ 1990க்கு முன்னாடி 2000 வருடங்களாக அந்த கோயிலில் தீபம் ஏற்றி தான் வந்திருக்கிறாங்க. அறுபடை வீடுகள் முருகனுக்கு முதல் வீடு திருப்பரங்குன்றம். அப்போது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, உண்மையிலேயே முருகன் சங்க காலத்தில் சங்ககால கடவுள் அவன். அதாவது 15,000-20,000 வருடத்துக்கு முன்பு இருந்த கடவுள் அவன், தமிழ் கடவுள். அந்த கடவுளுக்கு கிட்டத்தட்ட 2000 வருடம், இந்த மலையோட வரலாறு 2000 வருடம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய கதை கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்களே வந்துடுச்சு. சங்க இலக்கியம்னா 15,000 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு நம்ம போகலை. இப்போது இந்த 2000 வருடங்களாக 1990க்கு முன்னாடி 2000 வருடங்களாக அந்த மலையில், அந்த உச்சியில் தீபம் ஏற்றிருக்காங்க. ஏன்னா தீபம் ஏற்றுறது எங்கே திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சிருக்குன்னு வைங்களேன். திருவண்ணாமலையில் காலங்காலமாக ஏற்றுறாங்க. அது 2000 வருடங்கள் மேலே, 3000 வருடங்களுக்கு மேலே தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, சிவன் கோயிலை ஏற்றுறாங்க, நம்ம முருகன் கோயிலை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கேயும் ஏற்றுறாங்க. எது வரைக்கும்? 1990 வரைக்கும், 2000 வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தர்காவுக்கு என்ன வயசு? 800 வயசு. தர்காவுக்கு 800 வயசு. 800 வயசு சொல்கிறாங்க. முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. 800 வருடம் பழமையானது தர்கா. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போது இப்போ இந்து முன்னணி 1990 ஆரம்பித்து அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2, 3 அதாவது 2014 வரைக்கும் கேஸ் நடந்திருக்குது. ஒவ்வொரு கேஸாக போட்டு 2014 வரைக்கும் கேஸ் வந்திருக்குது. 2014ல் முடிச்சு வச்சுட்டாங்க. எப்படி முடிச்சு வச்சுட்டாங்க, இதுவரைக்கும் காலம் காலமாக எந்த இடத்துல நம்ம தர்கா இது சாரி எந்த இடத்துல நம்ம விளக்கு ஏற்றணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் விளக்கு ஏற்றணும். மற்றபடி நீங்கள் எல்லா மழை இருக்குன்னா வீட்டில் மழை இருக்குன்னா மழை பூராவுமே விளக்கேற்ற முடியாது. தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, என்னமோ சட்டம்னு சொல்லுவாங்கள்ல, ஆகம விதியா? ஆமாம், அந்த அந்த வெங்காய சட்டம் தான். அந்த சட்டத்தில் அந்த சட்டப்படி தான் அங்கே தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. அதை வந்து யார் ஊர்ஜிதம் பண்ணுறாரு? இப்போ சாமி கும்பிட்றாரு பாருங்க, அந்த சாமியார் ஊர்ஜிதம் பண்ணுறாரு. நம்ம 2, 3 காணொலி இதை பற்றி பேசிட்டோம். இப்போ அண்ணாமலைக்காக தான் இந்த காணொலியை போகிறோம் நம்ம. அப்போது 1990 வரைக்கும் தீபம் ஏற்றுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இட பிரச்சனை இருந்திருக்குது. இங்கே இது வரைக்கும் 1 அடி இருக்குங்க, 2 அடி இருக்குங்க, அதை பற்றி தான். 90க்கு அப்புறம் தான் இந்து முன்னணி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே சொல்கிறாரு. இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. எது? விளக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்கணும். நம்ம வந்து நியாயமாக பேசுவோமே. விளக்கு பிரச்சனை நீ ஏன் ஆரம்பிக்கணும்? 2000 வருஷமாக அந்த உச்சி பிள்ளையாருக்கு கீழே இருக்கிற தீபத்தூண்டை தான் விளக்கு ஏற்றணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சர்வே கல்லில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சர்வே கல் எப்படி தீபம் சர்வே கல்லுக்கும் தர்காவுக்கும் ஒரு 15 மீட்டரோ 20 மீட்டரோ தான் இருக்குது நீளம், தூரம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த 20 மீட்டர் தூரத்தில் பிரச்சனை வருமா வராதா? இவங்களோட வரலாறு என்ன? சாதாரணமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டு போகும்போதே, பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாரை கொண்டு போகும்போதே இவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கிறவங்க இவ்வளோ உயரத்தில் போய் தீபம் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு போய் தர்கா வழியாக போய் தர்காவுக்கு பிரச்சனை உண்டு பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம். சரி, அது உண்டு பண்ணுறாங்க, இல்லை அது அரசு பார்த்துக்குது, சட்டம் பண்ணுது, அது ரைட், அது ஓகே. 2000 வருஷமாக விளக்கேற்றுற இடத்த விட்டுட்டு ஏன் இங்கே ஏற்றணும் அப்படிங்கிறது தானே இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின்னு அனைவரும் ஒத்துமையாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில். இந்த ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நீ ஏன் 90க்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிற? அப்போது உனக்கு வந்து அஜெண்டா இருக்குது. என்ன அஜெண்டா இருக்குது? நம்ம வந்து கலவரம் பண்ணினா மட்டும்தான், இல்லை நம்ம வந்து எதையாவது அடித்து உடைச்சி ஏதாவது ஒன்று பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து ஓட்டு வாங்க முடியும். நியாயமாக எதையுமே செஞ்சு ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா நியாயமாக எதையுமே செய்ய மாட்டோம். மக்களுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டோம், இந்த மண்ணுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டோம், இந்த மண்ணில் இருக்கிற புழு பூச்சிகளுக்கு கூட நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்போ நமக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களை எடுத்துக்கிட்டு மக்களை வந்து கவர்றதற்கு என்ன பண்ணணும்? இந்து மக்களோட ஓட்டு வேணும்னா உடனே என்ன பண்ணணும்? கோயில், சாமி, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள்ட்ட இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள், அதை கூட சாதகமாக எடுத்துக்கிட்டு இவனுங்க என்ன பண்ணுறாங்க? அதை வச்சு தான் டார்கெட் பண்ணுறாங்க. நாட்டில் இருக்கிற பிரச்சனை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. மதுரைக்கு எய்ம்ஸ் வரல பேச மாட்டாங்க. ஒரு செங்கல் வச்சுருந்தாங்க, அதை எடுத்து உதயநிதி ஊர் பூரா காமிச்சிட்டாரு. அப்புறம் இவர் வந்து அப்புறம் காம்பவுண்ட் எதை கட்டியிருக்காங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? மதுரைக்கு ஏன்டா இன்னும் வரலன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? நிலத்தை சரியானபடி எங்களுக்கு அளந்து தரல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உருட்டு விட்டுறாங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டது, இதுக்கு அப்புறம் செஞ்சது, இதுக்கு அப்புறம் வந்து ஆரம்பித்த மற்ற மாநிலங்கள் ஆரம்பித்த எய்ம்ஸ் எல்லாம் நடைமுறைக்கு வந்து ஆஸ்பத்திரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வரல. மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வாங்கடான்னா அது வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே இருந்தால் இவ்வளோ தான் இருக்காங்க, இந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் ஓட முடியாது. மதுரையில் மக்கள் தொகை கம்மியாக இருக்காங்களாம். 3வது பெரிய சிட்டி தமிழ்நாட்டினுடைய 3வது மெட்ரோபாலிட்டியன் சிட்டி அது. முதல்ல சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் வந்து மதுரை, அதுக்கப்புறம் தான் திருச்சி. அப்போ 3வது பெரிய சிட்டி திருச்சி, மதுரை. அப்போ அந்த மதுரையில் மெட்ரோபாலிட்டன் சிட்டி மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்ததில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுக்கு வனதேயமாக சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவோம் அப்படின்னு. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கும் மெட்ரோ ட்ரெயினுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் புரியல. அதாவது திமுக இருக்கிறவங்க கொண்டு வர மாட்டாங்க, அப்படி சுருக்கமாக சொல்கிறாங்க. அப்போது எது வேணுமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு டங்ஸ்டன் ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? அதை மதுரை மக்களை அடித்து விரட்டினாங்க. டங்ஸ்டன் அப்படிங்கிறத அடித்து விரட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் அதை விட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. மக்களுக்கு இப்போ இவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, காசு நிறையா இருக்குது, நிறைய பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, காசு நிறையா இருக்குது. ஆனால் 5க்கும் 10க்கும் டெய்லி காலைல எழுந்திரிச்சு பொழப்புக்கு போயிட்டு திரும்பி நைட்டு வீட்டுக்கு வந்து மக்கள் அதுக்கு பொருளாதாரத்தோட அல்லாடிக்கிட்டு, பொருளாதாரத்தை கூட சண்டை போட்டுக்கிட்டு, மல்லு கட்டிக்கிட்டு அப்படி கிடக்கையில்
இவங்க பாருங்கள் புதுசு புதுசாக மக்களை கொண்டாந்து தொல்லையை கொடுத்து புதுசு புதுசாக இம்சையை கொடுத்து எப்படியெல்லாம் தொல்லை பண்ணுறாங்க பாருங்கள். 1990களில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2000 வருஷம் விலைக்கு ஏற்றிருக்கடா அப்படின்னா இப்போ புதுசாக மாற்றி இங்கே வை, புதுசாக மாற்றி அங்கே வை, புதுசாக மாற்றி இங்கே வை. இவங்க வீட்டில் கூட தீபாவளி சொல்லுவாங்க போல் இருக்குங்க. பயமாக இருக்குது இவங்க பேசுகிறது, இவங்க நடந்துக்கிறது. இதுக்கு ஒரு ஜட்ஜி வேறு தீர்ப்பு வேறு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பை ஒத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பை நான் மதிக்கிறேன், அந்த தீர்ப்பை நான் மதிக்கிறேன், அந்த தீர்ப்பை ஹைலைட் பண்ணி தான் பேசுகிறாரு நீதிபதி அப்படின்னு இந்த ஆளே சொல்கிறாரு. யார்? அண்ணாமலையே சொல்கிறாரு. அப்போ ஹைலைட் பண்ணி பேசுகிறவர் அந்த தீர்ப்பு 2014 தீர்ப்பை ஹைலைட் பண்ணி பேசுகிறவர் இந்த தீர்ப்பை ஏன் இப்போ ஏன் புதுசாக மாற்றி சொல்லணும்? அதுவும் ஒரு நாள் இருக்கையில் ஏன் சொல்லணும்? அப்போ நீ பிரச்சனையே பண்ணதானே சொல்ல வர. இதில் எதுக்கு உனக்கு ப்ரெஸ் மீட்டில் வேறு சந்திச்சு இது வேறு இவர் என்னது சிஎம் வளர்ச்சி மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா இல்லை அது என்னது டேஷ் அரசியலா அப்படின்னு. ஆமாம், டேஷ் அரசியலாம் என்னங்க? சிறுபிள்ளைத்தனமாக ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. அண்ணாமலை சொல்கிறாரு சிறுபிள்ளைத்தனமாக ட்வீட்டு போட்டது. சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டது யார்? அந்த ஜட்ஜா? தீர்ப்பு கொடுத்தது யார்? அந்த ஜட்ஜா இல்லை சிஎம்மா? சிறுபிள்ளைத்தனமாக ஜட்ஜி எப்படி பழைய தீர்ப்பு இருக்கும்போது அந்த பழைய தீர்ப்பை ஹைலைட் பண்ணி பேசிட்டு திருப்பி மறுதீர்ப்பு கொடுத்தா எப்படி? என்ன அர்த்தம் அது? அப்போ உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தீபத்தூணில் தானே எப்போ ஏற்றுறதுல தானே தீபம் ஏற்றணும். நீ இப்போ புதுசாக போய் மயில்கல்லில் கொண்டு போய் ஏற்றினா என்ன அர்த்தம்? இந்த வையாபுரி படத்தில் வடிவேல் காமெடியில் வருமாறு மயில்களை தூக்கிட்டு சுற்றி துணியை கட்டி மஞ்சள் துணியை கட்டி விட்டு சாமிமாங்க. அட சாமி இல்லைடா இது மயில்கல்றா அப்படின்னு தூக்கி பார்த்தாக்கா அது ஊர் இத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி மயில்கல்லில் போய் தீபம் ஏற்றணும்னு என்ன சட்டம் இருக்குது? யார் இதை மாற்றி சொன்னது? அந்த இடம் அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானதாக இருக்கலாம், முருகனுக்கு சொந்தமானதாக இருக்கலாம். அதில் தப்பு இல்லை. முருகனுக்கு அது சொந்தமா, இது முருகனுக்கு சொந்தமா இல்லை பள்ளிவாசல் தர்காவுக்கு சொந்தமாங்கிறதெல்லாம் இப்போ மேட்ரு என்ன? விளக்கு எங்கே ஏற்றணும் அப்படிங்கிறது தான். விளக்கு எங்கே ஏற்றணும், எப்போ ஏற்றுற இடத்துல தானே ஏற்றணும். அதானே ஆகம விதி, அதானே சட்டம். அப்போ 2000 வருஷமாக நடந்துருந்தது நீயே மாற்றி இங்கே அளவுக்கல்லில் அது என்னது சர்வேகளில் விலக்கு ஏற்றணும்னு சொல்கிற. அப்போ கலவரத்தை உண்டு போகணும். அதாவது காலையில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, சாயங்காலமே விசாரணை எடுத்துக்குவாங்க, சாயங்காலம் விசாரணைச்சு சாயங்காலமே தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் மற்றபடி கேஸு போட்டாக்கா 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆகும். கேஸை எடுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிரும், 6 மாதம் ஆயிரும், 3 மாதம் ஆயிரும். அப்போது நாட்டில் பல கோடிக்கணக்கான கேஸுகள் பெண்டிங் இருக்கையில் இந்த கேஸ் அவ்வளோ அவசரமாக எடுத்து விசாரிக்கணும். 1 நாள் 2 நாள் இருக்கையில் நீ எதுக்கு விசாரிக்கிற? நீ 4ஆம் தேதி தீபம் 1ஆம் தேதி ஆர்டர் கொடுத்தா அப்புறம் என்ன அர்த்தம்? அது அப்புறம் ஏற்கனவே ஒரு நீதிபதி என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, 4 நாள் இருக்கையில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க, இந்த வருஷம் எப்பயும் செய்கிற மாதிரி செய்யுங்க, அடுத்த வருஷம் அன்றைக்கி சூழ்நிலை எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்கிறார், அண்ணாமலை தான் சொல்கிறார். நம்ம ரொம்ப மரியாதையாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். எந்த விதமான தவறான வார்த்தை, ஏன்னா ஏற்கனவே ஒரு காலையில் தவறாக பேசிட்டோம், அதுக்கு சொல்கிறேன். இப்போது இவர் என்ன சொல்ல வர்றார் அண்ணாமலை? ரகுபதி கூட ஒரு இப்போ சிஎம் என்ன சொன்னாராம்? டேஷ் அரசியல் வேணுமா? இல்லை வளர்ச்சி அரசியல் வேணும். வளர்ச்சி அரசியல் தான் வேணும். டேஷ் அரசியல்னா மதவாத மத அரசியல், அதான் சொல்ல வர்றார் சிஎம். இதில் என்ன இது சிறுபிள்ளைத்தனமாக என்ன இருக்குது? அதை ஓப்பனாக சொல்லாமல் அவர் மரியாதை நிமித்தமாக டேஷ் அரசியல்னு சொல்லிட்டாரு. மதவாத அரசியல் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. இதில் என்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது? பாவம் இவருக்கு முக ஸ்டாலினோட இவருக்கு ரொம்ப வயசு அதிகம். இவர் பெரிய மனுஷன். இவருக்கு வயசு 80 வயசு ஆயிடுச்சு. இவர் அரசியல் அனுபவமும் அதிகம், அவரை விட இவர் மெச்சூரிட்டியும் அதிகம் இவருக்கு, அண்ணாமலைக்கு. அதனால தான் அவர் சிறுபிள்ளைத்தனமாக அவர் ட்வீட் போடுறாராம். நாகரிகம் கருதி டேஷ் அரசியல்னு போட்டார், அவ்வளோதான். மதவாத அரசியல் அவர் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. போட்டால் அவரை ஒன்றும் பண்ணவும் முடியாது. நீங்கள் அப்படியே போட்டால் ஒன்றும் தப்பும் இல்லை, ஏன்னா அவர் போட்டிருக்கலாம், ஆனாலும் நாகரிகமாக டேஷ் அரசியலா அப்படின்ட்டார். இதில் என்னத்தை குத்தம்? சிறுபிள்ளைத்தனமாக செய்கிறார் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு பாருங்கள், ரகுபதி என்ன சொல்லியிருக்காராம்? பொய்யான தீர்ப்பு சொல்லியிருக்காராம். பொய்யான ப்ரெஸ் மீட்டில் பொய்யா பேசியிருக்காராம். என்ன பேசியிருக்காரா? ரகுபதி என்ன சொல்கிறார்? 2014 இது முடிஞ்சிருச்சு, இந்த விஷயம் பேசி முடிச்சாச்சு, திருப்பி இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி தானே சொல்லியிருக்காரு. அதானே அண்ணாமலையும் சொல்லுவாங்க, அதே தான் அண்ணாமலையும் சொல்கிறாரு. அப்போ 2014 முடிஞ்சு போச்சு. எப்போ ஏற்றுற இடத்துல தான் நீங்கள் தீபம் ஏற்றணும், மற்றபடி வேறு இடத்துல ஏற்றக்கூடாது, புதுசாக ஒரு இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்னு அப்படின்னு தான் நீதிபதி சொன்னார். அதை தான் ரகுபதியும் சொல்லி என்னத்தை போய் பேசுகிறாரு.
என்னத்தை போய் பேசுகிறாரு நீங்களா? ஆமாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபிக்காரங்க, இந்த சங் பரிவார் கூட்டம், இந்த அண்ணாமலை, அதுவும் அண்ணாமலை வாயில பொய்யே வராதுங்க. நம்புங்க. நீங்கள் நம்பணும். 20,000 புத்தகம் படிக்கும்போது நம்ம எப்படி நம்பணுமோ, அதே மாதிரி எல்லாத்தையும் நம்பணும். அண்ணாமலை பொய்யே சொல்ல மாட்டார். ஒரு பொய் கூட இது வரைக்கும் சொன்னதில்ல. அந்த தண்ணி நின்றுச்சின்னு போட்டில் போனார் பார்த்தீங்களா, அது கூட பொய் இல்லை, அதெல்லாம் உண்மை தான். அந்த முழங்கால் அளவு தண்ணியில் போட்டு விட்டாருங்க, போட்டு விட்டாருன்னு சொன்னாங்கல்ல, இல்லை அதெல்லாம் கிராஃபிக்ஸு. உண்மையில் அதெல்லாம் வந்து 40, 50 அடி ஆழம். அங்கெல்லாம் ஆளே இறங்க முடியாது. அதெல்லாம் கடல், அதெல்லாம் ஊர் இல்லை. நம்புங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவர் பொய் பேச மாட்டார். ரகுபதி மட்டும்தான் போய் பேசுவார். அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மட்டும்தான் போய் பேசுவார். அண்ணாமலை போய் பேச மாட்டாங்க. சங்கி கூட்டம் என்றைக்குமே போய் பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அதான் நம்ம வந்து பாபர் மசூதியில் பார்க்குறோம். இன்னும் நிறைய உதாரணங்கள். இந்த இப்போ 60,000 ஏக்கரை எழுதி கொடுத்துட்டாங்களாம் அதானிக்கு. எல்லையோரத்தில் பாகிஸ்தான் பார்டரில் 60,000 ஏக்கரை எழுதி கொடுத்துட்டாங்களாம். அதாவது மற்ற கம்பெனிகள் பேரை சொல்லி இவனுக்கும் எழுதி கொடுத்துரு. மொத்த கம்பெனியும் 2-3 கம்பெனி அதை எடுத்து இவனுக்கே மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க எதுவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க, நம்பணும் நீங்கள். அதனால் இந்த மாதிரி மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக பேசி பொய்யான விஷயங்களை சொல்லி பொய்யான காரணங்களை காட்டி நம்மளை பிதித்து நம்மளை இந்த மத கலவரத்தை உண்டு பண்ணி நம்மளை ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிச்சுக்க வச்சு இவங்க முயற்சி பலனளிக்காது. தமிழ்நாட்டில் பலனளிக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நன்றாக அரசியல் தெரியும். எப்படி இது என்ன உண்மை நிலவரம், இவங்க யார், இவங்க எப்படியாப்பட்ட ஆளுங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா விவரம் மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நம்ம இந்துக்கள்னு நம்மளை சொல்கிறாங்க இவங்க. நம்ம இந்துக்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முருக பக்தர்களும் சரி, இந்துக்கள்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையாவது ஒன்று திருப்பி விட்டு போயிடுவாங்க. நாடு குடிசேவராக போயிடும், பொழப்பு போயிடும், வாழ்வாதாரம் போயிடும். நம்ம ஏற்கனவே ஒரு டாலருக்கு 90 ரூபா நம்ம இந்திய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. பொருளாதார சிக்கலை நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். பிள்ளைங்க படிப்பு இருக்குது, அவங்க கடங்கண்ணி இருக்குது, அன்னாடங்க சோத்துக்கிறதுக்கே அல்லாட வேண்டி இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு கவனித்தா கூட போதும், நம்மளை காலி பண்ணி விட்ருவாங்க. நட்டம் நமக்கு தான் நட்டம். அவங்க போய் எல்லாம் ஏசி ரூமில் போட்டு தூங்கிடுவாங்க. இதெல்லாம் ஆரம்பித்து விட்டுட்டு கொளுத்தி போட்டுவிட்டு அவங்க போட்டு ஏசி ரூம் குச்சி கொளுத்திங்க. இவங்கெல்லாம் ஏசி ரூமில் கொண்டு போய் படுத்து தூங்கிடுவாங்க. எல்லாம் வசதிக்காரங்க, எல்லாம் வந்து அதில் இருக்கிறவங்க பூரா எல்லாம் கோடீஸ்வரனுங்க. நம்ம ஏழைங்க, 5க்கும் 10க்கும் அல்லாடுற கூட்டம். நம்ம வாயை கட்டி வயிற்றை கட்டி சம்பாதிச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு நம்ம வாங்கின கடன் அடைக்கணுங்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நமது வாழ்க்கை சூறையாடப்படும். தமிழ்நாடு சுடுகாடாக மாறுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.